ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் வரோம். இந்த வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன வாட்டி மைன்கிராஃப்ட் போட்டதுக்கு ரீச் இல்லை, பட் இருந்தாலும் உங்களை நம்பி இந்த வீடியோ போட்டால் ரீச் வரும் நம்பி நான் ரீச்காக இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்காகவும் சேர்த்து தான் போடுறேன். அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான வீடு தான் காய்ஸ் கட்ட போகிறோம். ஓகே, சாயந்தரமும் ஆகுது. பெட்டு இருக்காப்பா, பெட்டு தோற்கு. நம்ம போன வீடியோவில் எக்கச்சக்கமாக நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம், வுட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்டியும் அதே தான் பண்ண போகிறோம். இந்த வாட்டி கொஞ்சம் வுட் கலெக்ஷனும் அதுக்கப்புறம் வீடும் கட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இடம் பார்க்கணும் கைஸ். இந்த இடத்துல ஒரே காடாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதை க்ளீன் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெட்டு ஓகே. எனக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணணுன்னா முடியாது. ஆனால் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறது கைஸ். கேம்னால் என்னடா சோம்பேறித்தனம் நீங்கள் கேட்குறது எனக்கு, பட் சொல்லுங்களா? ஓகே, நான் என்னவோ ஓகே, போட் எடுத்துக்கலாம். ஐயோ வெயிட் பண்ணுங்க, நம்ம ஆக்ஸ் எடுத்துக்கலாம். மேலே வாடா, இன்னும் கீழே போகிறேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ ஐ வாண்ட் இமீடியட்லி நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு. அந்த கமெண்ட்டுக்காக நான் போடுறேன். யாருன்னு சரியாக பேர் தெரில கைஸ். பெரிய கேவ் கைஸ். இந்த கேவ் லூட் அடிக்கணும் கைஸ். அங்கே ஒரு க்ரீப்பர் இருக்கான், அவன் கூட நம்ம சண்டை போடலாமா? ஸ்வாடு சும்மா இருக்குது கைஸ். வாங்க கைஸ், சண்டை போடலாம். செகண்ட் பார்ட்லேயே சண்டை கைஸ். வாங்க கைஸ். க்ரீப்பர் வெடிச்சிட்டானா? மொதல் சண்டையை நறுக்குன்னு போடுவாய். சண்டை இந்த கைஸ் இது ரொம்ப காடாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது கைஸ். இந்த இடம் ரொம்ப காடாக இருக்குது. இது விட்டாலும் அது இடமும் கிடைக்காது. ஓகே கைஸ், ஒரு வழியாக நான் ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே போனால் ரொம்ப நேரம் நான் தேட வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மணி 8 ஆகிடுச்சு. ஆப்வியஸாக போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எனக்கு டைம் இருக்காது. அதனால் ஆக்ஸ் உடஞ்சிருக்கு. ஏன்டா போகும்போது உடைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிளை இப்போதைக்கு இங்கே டெம்பரவரியாக போட்டுக்கலாம். இதில் போயிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷவல் வேணுங்க. ஷவலோட ரெசிபி எனக்கு தெரியும். இது ஸ்வாடா? ஓ சாரி கைஸ், இது ஷவலோட ரெசிபி. ஓகே, இங்கேருந்து கரெக்டாக 9 பிளாக் கட்டணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159 160 161 162 1
அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 9 கவுண்ட் மிஸ் ஆகுது guys. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இங்கே வந்து நின்றுட்டேன்னா இங்கே இருந்து தப்பாக வெட்டிட்டேங்க. ஆப்வியஸாக மென்ஷன் பண்ணி தான் நான் எப்பவுமே கோலாத்தனம் பண்ணுவேன். 31 டேட் அதுக்குள்ளேயும். இப்போ வந்து ஷவல் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கிளியர் பண்ணேன். இதை நான் டுட்டோரியலாக கொடுக்குறேன். ஆப்வியஸாக எல்லாமே ஸ்வாப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம அயன் மைனிங் டைமண்ட் மைனிங்லாம் போயிட்டு டைமண்டில் ஹவுஸ் கட்டணும். ஒன் 2 3 4 5 6 7 8 9. இதான் guys அவுட்லைனு. என்ன guys ஷவல் உடஞ்சிருச்சு. ஐயோ திருப்பவும் நான் ஒரு ஷவல். ஓகே நம்ம எதுக்கு வுட்டில் செஞ்சோம்? 2 ஷவல் செஞ்சுருக்கேன் guys. போய் உடஞ்சதுன்னா கடுப்பாயிருவேன் guys. நான் தப்பாக வந்திருக்கேன். ஓகே இல்லைப்பா வாப்பா, நான் தப்பாக செஞ்சுருக்கேன் guys. அவுட்லைனில் தப்பாக போட்டிருக்கேன். ஐயோ 51 டேட்டா. இப்போ வந்து நம்ம ஷவல் எடுத்துக்கலாம். அவுட்லைன் போட்டுக்கலாம். 3 4 5 6 7 8 9. Three, 4, 5, 6, 7, 8, 9. 1 2 1 2 3 4 5 6 7 8 9. Okay guys, ஷேர் பண்ணுங்க. லோடர் ஒரு ஸ்டாக்குக்கு மேலேயே வந்திருக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன். வந்துருச்சு. புக் பண்ணிட்டு போகணும். அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் கட்டலான் இருக்கேங்க. நம்ம கண்டிப்பாக அண்டர் கிரவுண்ட்
ஸ்கெலிட்டன் எங்கேருந்து அம்பு விடுறாங்க. எங்கேருந்து காய்ஸ்? ஸ்கெலிட்டன் காய்ஸ். இன்னும் ஒரு அடி பட்டிருந்தா அவ்வளோதான் கைஸ், நான் செத்துருப்பேன் கைஸ். ஓய்யோ என்ன அடி அடிக்கிறான். பெட்டு வந்து போட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடணும் கைஸ். இந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ரீஸ்பான் பாயிண்ட்டு செட் பண்ணிடலாம். ஷவலோட இதுக்கு தான் கைஸ் நான் 2 ஷவல் பண்ணேன். இப்போ யூஸ் ஆகுது. கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா வீடியோவில் நான் பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது. அதனால் உங்களுக்கு கொஞ்சோண்டு கேட்குங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கேட்காம இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு கேட்கும். டேர்ட் பாருங்க எக்கச்சக்கமாக சேர்ந்துருச்சு. இதெல்லாம் நான் வச்சு என்ன பண்ண போகிறேன்னே தெரில. விடுங்க, எல்லா ஃபார்ம்ஸையும் டேர்ட்டை வச்சு கட்டணும். யாருமே இது வரைக்கும் ஃபார்ம்ஸை டேர்ட்டை வச்சு கட்டினதில்ல. நம்ம கரெக்டாக அந்த நம்ம சர்வர் கைஸ் நம்ம எஸ்எம்பி வந்து ஃப்ரோசன் ஹரிணி 250 அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது ஒருத்தங்க இல்லை, என் தங்கச்சி தான். அவங்க கூடயும் நம்ம வந்து எஸ்எம்பி போட போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் பேர் சொல்ல மாட்டேன். அவங்க பேர் வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் கூட வேணாம் கைஸ். ஒரு சப்போர்ட் கைஸ், சப்போர்ட் ரீச் ஆச்சுன்னா போடுங்க. நான் அவங்க பேரை சொல்லிடுறேன். நான் லைக் டார்கெட் கூட வைக்கல கைஸ், ஆனால் ரீச்சே இல்லை கைஸ். 5 வியூஸ் கைஸ் போன வீடியோக்கு. 5 லைக்ஸ் எப்படி கைஸ்? நான் மனசோடந்து போயிட்டேன் கைஸ். கைஸ் நம்ம ரொம்ப நேரமாக வீடியோ கட்டிகிட்ருக்கோம். ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து 2 பொழுதாயிடுச்சு. இப்படியே போனால் ரொம்ப கஷ்டம் கைஸ். நம்ம இன்றைக்குள்ளே வீடியோ என் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அடுத்த வீடியோவில் நம்ம வீடு கண்டிப்பாக கட்டுறோம் கைஸ். நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சவல் வேறு முடிஞ்சிச்சு. ஐயோ என்ன பண்ணுறது கைஸ்? அடுத்த வீடியோவில் இது பண்ணலாமா? அடுத்த வீடியோவில் பண்ணால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்களே, அதுக்கு தான் நான் பார்க்குறேன். இல்லைன்னா அடுத்த வீடியோவில் போட்டுடலாம். ஆனால் இதே தாண்டா நீ சொல்லினுக்கிற அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுப்பீங்க. ஓகே கைஸ், ஒரு ஷவலை தூக்குவோம். ஷவல் எங்கடா போட்ட? அங்கே இருக்குது 19 டேர்ட் கைஸ். ஆனால் நான் டேர்ட்டை கண்டாலே வெறுக்கிறேன் கைஸ். கைஸ் டேர்ட்டாக வந்து பண்ணிட்டு கைஸ் நான் என்ன கைஸ் பண்ணுவேன்? ஏறுறதுக்கு படிக்கட்டு மட்டும் வச்சுக்கேன். ஓகே, இப்போதைக்கு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ எடிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம அடுத்த பார்ட்டில் வீடு கட்டுறோம் கைஸ். கண்டிப்பாக அடுத்த பார்ட்டில் நான் கட்டுறேன் கைஸ். இந்த வாட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக முடிச்சு கைஸ். இந்த மைன்கிராஃப்டில் நிறைய கிளிச்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
டேட்டுக்குள்ளே பூந்துட்டேன். வெட்டிக்கங்க ஆனால் வெட்ட மாதிரியே ஸ்ட்ரக்சர் காட்ட மாட்டேங்குது. சிமெண்ட் கிடச்சிருக்கு காய்ஸ். ஒரு நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஃப்ளிண்ட்டு கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம மதர் போர்ட் செஞ்சிடலாம். ஒரு அயனும் ஒரு ஃப்ளிண்ட்டு செஞ்சால் ஃப்ளிண்ட்டு வச்சு ஸ்டீல் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம வந்து ஃப்ளிண்ட்டு வச்சு ஸ்டீலை வச்சு ஒரு போர்ட்டில் கட்ட வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு லைட்டர் மாதிரி கொடுங்க, கையாலே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பிக்காக்ஸ் தான் ஸ்டோன் பிக்காக்ஸ் இருக்குது. ஸ்டோன் இங்கே கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைக்கிற ஸ்டோனை அப்படியே பிக்காக்ஸாக மாற்றிடலாம். கிராவல் ஏன் இந்த கழுத்து இருக்குது. கிராவலே எனக்கு பிடிக்காது காசு, ஆனால் அதுலேருந்து தான் ஸ்லிம்ட்டே கிடைக்கும். ஓகே, நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட இருக்கும் இந்த இடத்த க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. இருந்தாலும் வந்து க்ளீன் பண்ணி இந்த இடத்த வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்த தான் முடிச்சுருக்கேன். கூடவே உதவி செய்யணும். ஓகே, தூங்கிட்டேன். 12 மைன்கிராஃப்டில் 12 days ஆச்சு இந்த இதை முடிக்கிறதுக்கு. பாருங்க ஸ்லைம்லாம் ஸ்பான் ஆச்சு. அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் கைஸ். ஒரு வழியாக இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ டேட் இருக்குது. இவ்வளோ டேட்டு இந்த இதில். ஓகே கைஸ், நான் லென்த்து சொல்லிடுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இங்கேருந்து 9 blocks போய்க்கணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம எவ்வளோ blocks டிக் பண்ணணும்னா 7 blocks டிக் பண்ணியிருக்கோம் கைஸ். இருங்க உள்ளே போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், 7 blocks. 1 2 3 4 5 6 தான். இருங்க கைஸ், 1 2 3 4 5 6 7. ஓகே கைஸ், 7 blocks நான் டிக் பண்ணணும். பட்டு அங்கேருந்து நான் கவுண்ட் பண்ணதுனால இப்போ இங்கே 6ன்னு தான் காட்டுது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, மேலே போயிட்டு நம்மக்கிட்ட தான் இவ்வளோ டர்ட்ஸ் இருக்குது, லேயர் போட்டு விட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு சரியாக வரும். இது சுற்றி லேயர் போட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். வீடு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து மாடர்ன் ஹவுஸ் ஆஸ் வெல் அஸ் பேசிக் ஹவுஸு. பேசிக் ஹவுஸு ப்ளஸ் மாடர்ன் ஹவுஸு. இது வந்து பேசிக்காக ஹவுஸு பட் அண்டர் கிரவுண்ட். நம்ம எஸ்என்டி பற்றி நான் திருப்பவும் சொல்கிறேன். நம்ம கூட ஒருத்தர் விளையாட வர போகிறாரு. அவரும் 76 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவருக்கு 76 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நல்ல ஒரு மைன்கிராஃப்ட் பிளேயர்னே சொல்லலாம். அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சாரி காய்ஸ், அப்பா உளறிட்டேன். ஏன்னா நான் இன்னும் உங்களுக்கு பேரை சொல்லலைல்ல. அந்த பேர் தான் காய்ஸ் சஸ்பென்ஸை வெளியே சொல்லக்கூடாது காய்ஸ், சஸ்பென்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து லேயர் போட்டு முடிச்சாச்சு. இங்கே ஏன் ப்ரோ போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் வழி நம்ம கீழே போயிட்டு வர்றதுக்கு. பட் இது டெம்பரவரியாக போட்டிருக்கேன், ஏன்னா கீழே போயிட்டு வர முடியாதுல்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து லேடர் வச்சிடலாம்.
ஓகே, இப்போ வந்து செஸ்ட்டுக்குள்ளே வச்சிடலாம். இன்னொரு செஸ்ட்டு மேக் பண்ணிக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணுங்கள், ஒரு செஸ்ட்டு மேக் பண்ணிக்கலாம். அதில் வந்து வீடு வைக்கக்கூடிய இது என்னடா கிராஃப்டிங் டேபிள் அப்படி அந்த இடத்துல பறந்துக்கிட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒன்றும் இல்லை கைஸ், புக் பண்ணுறது அவசரத்தில் இந்த கிராஃப்டிங் டேபிள் அங்கேயே விட்டுறேன். ஆடே நெல், எனக்கு சாப்பாடு இல்லை. அவ்வளோதான், ஒன் ஷாட்லேயே முடிச்சிட்டேங்க. சிக்கன் வெயிட் பண்ணு, ஃபர்னஸே செய்யலை கைஸ். ஃபர்னஸே செய்யலை கைஸ். ஃபர்னஸ் செஞ்சுருவோம். ஃபர்னஸ் செஞ்சு இப்படி நடுவில் வச்சுருவோம். ஃபர்னஸில் ஒரு 3 உட்டை போட்டு 3 கறியை தூக்கி போட்டுருவோம். இல்லை வேணாம், இதை தூக்கி போட்டுருவோம். இதை பச்சையாக சாப்பிட்டா நம்மளுக்கு ஏதோ கொடுத்துருவோம் ஒரு இது. ஓகே, ஆக்ஸ் இல்லை கைஸ், ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சுட்டு ஆக்ஸ் ஒரு 1 செஞ்சுக்கலாம். ஸ்டோன் ஆக்ஸு. ஓகே, ஆனால் அங்கே எக்கி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான். ஓகே ஓகே கைஸ், ஆக்ஸ் எல்லாத்தையும் செஞ்சாச்சா? இப்போ கீழே போயிடலாம். கீழே போயிட்டு வெயிட் பண்ணுங்க, செஸ்ட் எதுக்கு செஞ்சனே மறந்துட்டேன். இந்த கிராவலு, அதுக்கப்புறம் அந்த தேவையே இல்லாத ஐட்டம்ஸ், ஊழு, சீட்ஸு, கொக்கோ பீன்ஸு, மீன், அதுக்கப்புறம் டார்ச்சஸ் இருக்கணுங்க, ஃபெதரு போப்பா. இதெல்லாம் இந்த செஸ்ட்டில் இருக்கட்டும். மீதி எல்லா ஐட்டம்ஸையும் இங்கே வச்சிடலாம். உட்டை ஏண்டா வைக்கிற? உட்டை தவிர மீதி எல்லா ஐட்டம்ஸையும் அங்கே வச்சிடலாம். ஏன்னா இன்வென்ட்ரி கொஞ்சம் காலியாக இருக்கணும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ இன்வென்ட்ரி கொஞ்சம் காலியாக இருக்குது. ஃபுட்டு அவ்வளோதான். ஐயோ, இதை ஏன்டா வைக்கிறேன்? ஃபுட்டு வந்துடுச்சு கைஸ், ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டார்க் ஓக் லாக் எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம மேலே கொண்டு போகணும் கைஸ். 6 பிளாக் ஹைட்டுக்கு, சாரி 7 பிளாக்ஸ். ஆக்சுவலி வீடு வந்து நம்மளுக்கு 6 பிளாக்ஸுக்கு தான் வரும். 7 பிளாக்ஸ் வந்து கீழே ஃப்ளோர் போட்டுருவோம். தப்பாக வைக்கிறோம், யா கரெக்டாக தப்பாக வைக்கிறோம். இதை அடிங்க, கரெக்டாக வைக்கணும் கைஸ். இங்கே வந்து ஒரு பிளாக் ஹைட் ஏற்றி விட்டுக்கோங்க. இது வந்து டிசைன் தான் கைஸ். இதை வந்து நான் எந்த வீடியோலையும் நான் பார்க்கல கைஸ். நானும் ஒரு இமேஜின் பண்ணி கட்டுற வீடு தான் கைஸ் இது. ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய வீடு கட்டியிருக்கேன், பட் அண்டர் கிரவுண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதான் நான் இமேஜினேஷன்லேயே பண்ணலாம் க்ரியேட்டிவாக அப்படின்னு கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சுருக்கேன். எப்படி வருங்கிறத பார்த்துக்கலாம். பிர்ச் விட்டு நம்மளுக்கு வேணும்னா இங்கே எடுத்துக்கலாம். பிர்ச் பயாமி தான் இது. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இது போட்டுடலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நிறைய தேவைப்படுது கைஸ். 2 இது பத்துமான்னு தெரில. அப்படி 2 இது பத்தலைன்னா நம்ம திருப்ப அந்த பயாமிக்கு போயிட்டு எடுத்துகிட்டுலாம் வர முடியாது கைஸ். ஏன்னா இது ரொம்ப தூரம் அந்த பயாமியை விட்டு. ஸோ என்ன பண்ணுறது கைஸ், கண்டிப்பாக பத்தாது கைஸ். இவ்வளோ பெரிய சங்க்கு வந்து இவ்வளோ உட்டால் பண்ணவே முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் உடச்சிட்டு என்ன பண்ண போகிறேன்னா பிளாங்க்ஸாக மாற்றிடுவேன். பிளாங்க்ஸாக மாற்றிட்டு நம்ம வந்து
கட்டினா கண்டிப்பாக பத்தும். அப்படியும் பத்தலைன்னா கொஞ்சம் பிரிட்ஜு வுட்டு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எனக்கு இந்த ஸ்ட்ரிப்டு இதை வச்சு தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் நம்மளுக்கு போதுமான வுட்டு இல்லை. நான் அதுக்கு தான் நான் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துலேயே நான் நிறைய வுட்டு கட்டுறேன். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வுட்டை கலெக்ட் பண்ணிருந்தேன்னு. நடுவில் பேசாமல் ஜாம்பிஸ் வருதுன்னு பார்த்தேன். ஜாம்பிஸ் போராடி தான் அந்த இதையே வெட்டினேன். ஆனால் இதெல்லாம் இப்போ பாழாக போச்சு. இப்படி ஓகலாகுன்னா செம்மையாக இருக்குங்க. டார்க் ஓக்கில் அது சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளால எடுக்க முடியல. ஓகே பரவாயில்ல, பிளாங்க்கு செம்மையாக தான் இருக்கும். பட் இப்படி ஓக்லாக நான் மிஸ் பண்ணுறேன். ரியலி ஐ எம் மிஸ்ஸிங் இப்படி ஓக்லாகு. ஓகே வளன்னு பேசாமல் இப்போ நம்ம பிளாங்ஸாக மாற்றிடலாம். பிளாங்ஸாக மாற்றிடா சீக்கிரம். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாக் முடிஞ்சு 2வது ஸ்டாக்கும் ஃபில்லாகி 3வது ஸ்டாக்கே வந்துடுச்சு. கண்டிப்பாக பார்த்தோம் கைஸ். ஒரு இதுலேயே 4 ஸ்டாக்கு கிடைக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், 2.25 ஸ்டாக்கு எவ்வளோ கிடைக்கும். இது ஒரு 8 + 1 கைஸ் கிட்டத்தட்ட 9.25 ஸ்டாக்கு நம்மளுக்கு வுட்டு கிடைக்கும் கைஸ். ஓகே இது 10 கைஸ். இது 10. நம்ம பிரிட்ஜ் வந்து ஃப்ளோருக்கு போட்டுடலாம். ஐ திங்க் ஸோ. ரொம்ப 10 பத்தலைன்னா ஓக்லாக பாதி வச்சு பிரிட்ஜ்லாக பாதி வச்சிடணும். ஓ கரெக்ட் டைமை பார்த்து நம்மளுக்கு இதுவும் கிடச்சிது. நைட்டும் வந்துடுச்சு. ஒரு வீடை கட்ட முடியுதா? வெதர் சைக்கிளை வேறு ஆஃப் பண்ணணும். மழை வேறு அடிக்கடி வந்துடுது கைஸ். மழையே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு வீடு கட்ட இந்த பேஸ் ரெடி பண்ணுற போது ஃபுல்லாக மழை தான் கைஸ் செஞ்சுட்டு இருக்குது. கைஸ் இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கைஸ். இந்த ஒரு வீடியோ தான். மற்றதெல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் வீடு கட்டுறதுனால கொஞ்சம் பெருசு. அதுக்கப்புறம் எண்டர் ட்ராகன் ரொம்ப பெருசாகவே இருக்கும். எண்டர் ட்ராகன் நம்ம முடிக்கும்போது அதுவும் இதுவும் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே வாங்க கைஸ் வைக்கலாம். கைஸ் ஸ்ட்ரக்சர் லோட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சு முடிச்சுடுவோம். அதுக்கப்புறம் அது வருதான்னு பார்ப்போம். நான் வைக்க முடியாதா? 7 பிளாக் ஹைட்லேருந்தே வைக்க முடியாதா? அப்போ நான் கீழே இருந்து வெட்டினேன். இப்போ வைக்க முடியுமா? இல்லை வைக்க முடியாது. ஸோ டெம்பரவரியாக இந்த பிளாக் எடுத்துகிட்டு வைக்க முடியாது. அதுக்கப்புறம் நீ கீழே இறங்கி போய் ஸ்டார்ட் பண்ணி தானே நீ வைக்கணும் அப்படின்னுக்கிறான். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு பட்டன் கைஸ், லைக் பட்டன், அதை கூட அமுக்க மாட்டீங்க கைஸ். போன மைன்கிராஃப்ட் வீடியோக்கு 3 லைக்ஸ் 5 வியூஸ் தான் கைஸ் வந்திருக்கு. இதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது கைஸ். இப்போ வேணால் கூடி இருக்கலாம். பட் நான் போட்டு ஒரு 24 hours, அதாவது 1 day ஆயிடுச்சு. பட் இன்னும் 5 வியூஸில் தான் இருக்குது. சப்போர்ட் வர மாட்டேங்குது. அப்புறம் நான் மைன்கிராஃப்டை நிறுத்திடுவேன். இந்த 5 பேருக்காக தான் நெக்ஸ்ட் பார்ட்டு நான் போட்டிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு கேமு என்ன விளையாட போகிறோம்னா மைன்கிராஃப்ட்லேயே மாட்ஸ் வச்சு ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா சர்வைவல் வேர்ல்டு இப்போ யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லோரும் அதையே போட்டுட்டு இருந்தால் நாங்கள் மாட்ஸ் தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னுங்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாடு என்ன வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாட் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கைஸ் நான் இந்த வுட்டு வச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க.
இந்த இது எல்லாம் கட்டி முடிச்சிட்டேங்க. வால் எழுப்பியாச்சு. இப்போ வந்து ஃப்ளோர் போடணும். அதுக்கு வந்து நம்ம பிரிட்ஜ் யூஸ் பண்ண போகிறோம். பிரிட்ஜ் இந்த ஓகே பிரிட்ஜ் ஷூட் நம்மக்கிட்ட இருக்குல்ல கைஸ். நான் எவ்வளோ ஸ்டாக் எடுத்துகிட்டு போனேன், பட் எனக்கு கிடச்சதே இவ்வளோ தான் கைஸ். வந்து பிரிட்ஜ் ஷூட்டை வந்து நம்ம எல்லாத்தையும் நான் எதுக்கு இதை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து இது பத்துமா இருங்க கைஸ், பத்துமான்னு பார்க்கலாம். சாரி, இப்படி வைக்கக்கூடாது. பத்தும் கைஸ், வாங்க கைஸ். ஐயே, இப்படி வைக்கக்கூடாது கைஸ். இப்படி வச்சா இது தப்பு. இப்படி வைக்கணும் கைஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி வைக்கணும் கைஸ். டேய், ஏன்டா நீ இப்படி வைக்கிற கைஸ்? அப்போ வந்து இப்படி வைக்கணுமா? இப்படி கனெக்ட் பண்ணிட்டு வரணும் கைஸ். அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு இப்படி மேலெல்லாம் வைக்கக்கூடாது. இது வந்து ஃப்ளோரோட அவுட்லைனு. ஃப்ளோருக்கு வந்து நம்ம டார்க் கோட் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நல்லா ஃப்ளோரில் போயிட்டு இருக்கு. நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா? சாரி, இப்படிலாம் பண்ணலாமா? கரெக்டாக வச்சு. ஓகே கைஸ், அது வந்து இந்த ஃப்ளோரை ஃபில் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஐ ஹோப் ஃபில் பண்ணிடலாம். ஐ ஹோப் ஆமாம் கைஸ், ஃபில் பண்ணிடலாம் கைஸ். எப்பட்றான், அதான் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு லாக வச்சா ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியலை. ஏன்னா ஃபுட்டு தான் இருக்கு. ஃபுட்டு இருக்கும்போது நம்ம ஏன் பதட்டப்படணும்? இந்த ஒரு ட்ரீயே எனக்கு தெரிஞ்சது போதும். அவ்வளோலாம் தேவைப்படாது. 9 கைஸ், அழகாக இருக்குது கைஸ். ட்ரீயே இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஐயோ, இவன் ஒருத்தன் வைக்கிறேன். இவனை கண்டாலே நிற்கிறது. சும்மா பிரிட்ஜ் ஷூட்டை மாற்றி வச்சுருக்கேன். சரி, இவன் வைக்கல, அதை நான் தான் வைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் கரெக்டாக ஏம் பண்ணி தான் வைக்கிறேன். அப்புறம் எப்படி தப்பாகுது? ஐயோ, சரி விடுங்க. ஓகே கரெக்டாக சொன்ன மாதிரியே கரெக்டாக தீர்ந்து போகுது. வந்து நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் தேவை. அது என்னன்னா ஆக்ஷன் பாருங்க கைஸ். அதை நீங்கள் தொட்டாலே போதும் கைஸ், அதோட தோல்லாம் ஒழுங்கிடும். ஸோ அது வந்து ஸ்ட்ரைப்டாக இருக்கும். ஸ்ட்ரைப்டு பிரிட்ஜ் ஒர்க் லாக் அப்படின்னு மாதிரி இருக்கும். நீங்கள் மரத்துலேருந்து வெட்டும் போதே நீங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம். மரத்தை இப்படி டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டணும். நீங்கள் வெட்டிக்கிட்டே இருந்தால் அது பிரிட்ஜ் ஒர்க் லாகாக தான் கிடைக்கும். நீங்கள் தொட்டுட்டு வெட்டணும். இதை நான் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்க யாரா நம்மளுக்கே சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். வந்து நான் தெரியாதவங்க மைன்கிராஃப்ட் என்ன தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னு மைன்கிராஃப்டே தெரியாதவங்க
உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து சரி இப்படி பண்ணிட்டேன், இப்போ மேலே இருந்து ஜாம்பிஸ் கீழே விழுந்ததுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்னன்னா மேலே கிளாஸ் வச்சுருவேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். எதுக்குன்னா கிளாஸ் எடுக்கிறதுனா நம்மளுக்கு சாண்டு தேவை. பாருங்கள் கைஸ், அழகாக இருக்குது கைஸ் வீடு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஹவுஸ் கட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் கட்டியிருக்கேன், பட் அதெல்லாம் க்ரியேட்டிவில் கட்டினது. சர்வைவல் சீரீஸ்லேயே நான் ஃபஸ்ட்டு வீடு கட்டியிருக்கேன். அதுவும் இவ்வளோ பெரிய வீடு நினச்சி கூட பார்க்க முடியல கைஸ், இப்படி நான் கட்டியிருப்பேன்னு. ஆனால் நான் கட்டினேன்னு சொல்லலை, அது பார்க்கவே அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு மேலே கிளாஸ் வைக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துடலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்ட்டு கண்டிப்பாக அயன் மைனிங் அப்படி இல்லைன்னா டைமண்ட் மைனிங்காக தான் இருக்கும். இப்போ ஸ்டெப்ஸும் வந்து எடுத்துடலாம். ஸ்டெப்ஸும் வந்து நான் வேறு ஒரு மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்டெப்ஸ் வந்து இப்போ நான் போட்டிருக்க மாதிரி தான், பட் ஆனால் இப்படி இல்லை. போட்டிருக்க மாதிரி தான், பட் ஆனால் இப்படி இல்லை. இப்படி டர்ன் ஆகி போகணும். அதுக்கப்புறம் இந்த டர்ட் எடுத்துட்டு ஸ்டோன் வைக்கணும். டர்ட் எடுத்துட்டு டர்ட் எடுத்துட்டு ஐயோ தான் டர்ட் எடுத்துட்டு ஸ்டோன் வைக்கணும். ஓகே, அவ்வளோதான். என்ட்ரன்ஸும் வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா டார்க் கோக் அந்த இதை வச்சு நம்ம டோர் செய்ய போகிறோம். இருக்காதுடா, கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு டோர் 3 தான் தருவீங்க. அவனுங்க 3 மட்டும்தான் கைஸ் தருவானுங்க. தனியாக தந்தால் மைன்கிராஃப்ட் வந்து ஆச்சரியமாக பார்ப்பான். மைன்கிராஃப்ட் பார்க்குறவங்க நீங்கள், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவன் 3 தான் கொடுப்பான். நான் எதுக்கு கீழே வந்தேன், நான் டோரை எங்கேயோ ப்ளேஸ் பண்ணேன். இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் திரும்பினேன் நம்பி. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஒரு டோர் ப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே இல்லைடா யூஸ் பேலே, இல்லைடா திருப்ப இங்கே வச்சா எனக்கு கடுப்பாகுது. இங்கே கைஸ். அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு உட் இல்லையாடா, ஒன்று போதும். அனாவசியமாக மரத்தை வெட்டினா ஆக்சிஜன் கிடைக்காது. ஏண்டா ஸ்டெக் ஆகுற, ரொம்ப ஸ்டெக் ஆகுறான். ஓ என்னாச்சு? ஓகே கைஸ், ஒரு சின்ன இஷ்யூ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். என்ட்ரன்ஸ் செஞ்சுட்டா ஒன்றும் இல்லை. டோர் சாம்பிஸ் வராதுன்னு நம்ம நம்பிடக்கூடாது. ஏன்னா மேலே இன்னும் ரூஃப் போடலை. எப்போ வேணாலும் சாம்பிஸ் வரும். ஃபஸ்ட்டு பெட்டு வைக்கணும். பெட்டுக்கு நான் ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணணும். அதை அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தூங்கிடலாம். இப்படி தூங்குறா இதோட ஸ்கெலிட்டன் அதிகமாக ஸ்பான் ஆகிறாங்க. நம்மளால முடியல, அவங்களோட போராடவே என்னால் முடியல. மழை இப்போல்லாம் இந்த சாம்பிஸ் ஸ்பான் ஆகிட்டானுங்க, உள்ளேயும் விழுந்துட்டானுங்க. அவனுங்கெல்லாம் பொண்ணு அந்த ராஃப்லெஸ்ஸை சாப்பிட்டா எவ்வளோ நாள் ஏறுவாங்க அப்படின்னு மைன்கிராஃப்ட் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ சாண்டு தானே தேவை நம்மளுக்கு. சாண்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கொண்டு வந்து வீடு கட்டி முடிச்சிடலாம்.
ஏன்னா இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. வீடியோ லென்த்தியாக இருந்தால் நீங்கள் பார்க்குறதுக்கும் கஷ்டம். ஸோ நம்ம மீதி எல்லாத்தையும் அடுத்த பார்ட்டில் செஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த பார்ட் நம்ம என் பண்ணிக்கலாம்.